இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது தீம் பார்க்கில் வச்சு நம்ம எழிலுக்கும் அதுக்கடுத்து நம்ம தமிழ் இருக்காங்களா அவங்க 2 பேத்துக்கும் வந்து லவ் சீன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எழில் தமிழ் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க, குழந்தை இவ்வளோ மெர்ஜ் ஆக முடியல, அவங்க கூட கனெக்ட் ஆக முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படி அவங்கள எங்கே போனாலும் தனியாக விட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி உங்களால் ஜெல் ஆக முடியும், என் கூட வாங்க சார், குழந்தைகளோட பழகுங்க, கண்டிப்பாக அவங்க கூட பழகுவாங்க அவங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்காரு நம்ம எழில். யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுநாள் விடிகிற மாதிரி காட்டுது. விடிகிற மாதிரி காட்டினது குழந்தைகளுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். அட்டகாசமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கூலிங் கிளாஸ் என்ன, கேன் பேக் என்ன, புது ட்ரெஸ் என்ன, அப்படி இப்படின்னு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு எல்லாருமே காலுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள தமிழ் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாமே வந்த உடனேயும் மனம் வந்து கேட்காங்க, என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க குழந்தைகளா, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோக்கிட்ட போய் குழந்தை எல்லாருமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாமே உங்களால் தாண்டி, அதாவது நீங்கள் தான் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னோடனே அதுக்கடுத்து நம்ம மனம் சொல்கிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், அதனால தான் உங்கள் சந்தோஷத்துக்காக தான் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெருந்தன்மையாக பேசிக்கிறாங்க. சரி கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி மனவரி கேட்குறாங்க. உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க, இருங்க ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த வீட்டு வேலைக்காரி சொல்கிறாங்க, அம்மா யாருமா வர வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே மனம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன தெரியும், இரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டக்குன்னு மாசா கூலிங் கிளாஸ் எல்லாமே கேஷுவலாக ட்ரெஸ் போட்டு விறுவிறுன்னு மேலே இருந்து நம்ம எழில் இறங்கி வராரு. எழில் என்ன இறங்கி வராரு, ஒரு வேளை வழி அனுப்ப வராரோ அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனம் வந்து எழில்கிட்ட கேட்காங்க, என்ன எழில் நீ போகிற இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறியா, இறக்கி விட்டு போகிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மனம், நான் வந்து குழந்தைகளோட என்ஜாய் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ போகிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்கிறாங்க. நேற்று நான் உன்ட்ட பெர்மிஷன் கேட்டப்போ நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் நான் அப்போ வந்து வேண்டாம்னு நினச்சேன், அதுக்கடுத்து தமிழ் வந்து நைட்டு கேட்டா, அதுக்கடுத்து சரி நம்மளும் போவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய வேலை இருக்கே, நிறைய மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குது, மீட்டிங்கெல்லாம் இன்றைக்கி நீ பார்த்துக்கோ, எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோ, நான் இன்றைக்கி போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் வாங்க குழந்தைகளா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வராங்க. போகிற வழியில் நம்ம மனம் வந்து இவங்களை தனியாக விட்டால் சரியாக வராது, நம்மளும் சேர்ந்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம எழில் வந்து கார் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முன்னாடி போய் உட்கார போகிறாங்க. உடனே அஞ்சலி பாப்பா வந்து நான் இன்றைக்கி முன்னாடி உட்கார போகிறேன் அப்பா பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன செய்ய, பேச்சை தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து பின்னாடி போகலான்னு பார்க்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம அஞ்சலி பாப்பா வந்து தமிழை கூப்பிட்றாங்க. இங்கே வா, நீங்கள் வந்து உட்காரு, நான் மடியில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே வேலைக்காரி, மேடம் இங்கே வாங்க, இங்கே நிறைய எடுக்கு, இங்கே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோவுக்கு வந்து ஒன்றும் செல்ல முடியலை, எரிஞ்சு விழுகுறாங்க. பேசாமல் ஏறி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏறி உட்காந்துடுறாங்க. எல்லாருமே உட்காந்து கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் வந்து ஒரு போலீஸ்கார் வந்து தமிழை பார்த்துடுறாங்க. இது வந்து வேலு நம்மகிட்ட சொன்ன ஆளாச்சே, இந்த பிள்ளை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேமா வேலுக்கு கால் பண்ணுறாங்க. வேலுக்கு கால் பண்ணி, வேலு நீ ஒரு ஆளை சொன்னையில, அந்த ஒரு பொண்ணு எனக்கு அனுப்பினில்ல, அந்த பொண்ணை நான் இங்கே ஒரு தீம் பார்க்கில் பார்த்தேன், வந்து பார்ப்பேன் வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் அதை பிடிச்சி வைங்க, அந்த பிள்ளையை நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வேலு. இல்லைப்பா நான் ஒரு பந்தோபஸ்துக்கு வந்தேன், அந்த பொண்ணு பின்னால் அலைய முடியாது, நீ வந்து பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டு அவர் வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்ட எல்லாருமே தீம் பார்க்குக்கு வந்தோடனே நம்ம வழக்கம் போல் நம்ம எழில் இருக்கார்ல, அது ரூல்ஸ் போடுறாரு, யாரும் தனியாக போகக்கூடாது, கையை ஒவ்வொருத்தவங்க கோர்த்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்து மூஞ்சி வாடிடுது. இங்கே வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம், கடைசியில் அப்பா இங்கேயே ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு அது வந்து புரிஞ்சிடுது, குழந்தைங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எழில் வந்து நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. உடனே பின்னாடி தமிழ் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் சொல்கிறாங்க. அதாவது வந்து குழந்தைங்க வந்து இங்கே என்ஜாய் பண்ண தான் வந்திருக்காங்க, இங்கே இந்த ரூல்ஸ் எதுவுமே வேண்டாம், வீட்டில் போய் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணாலும் வீட்டில் போய் திட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவர் கொஞ்சம் நேரம் ஒன்றுமே சொல்லாமல் டிக்கெட் எடுக்க போயிடுறாரு. உடனே இந்த குழந்தைங்கள்லாம் பிளான் போடுறாங்க, அதாவது இங்கேயே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க, நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு ஓடி தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அஞ்சலி பாப்பா ஓட ஆரம்பித்தாங்க. பின்னாடி எல்லாருமே ஓட ஆரம்பித்தாங்க. இவங்க ஓடுறத பார்த்தோன்னே மனம் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்காரி சொல்கிறாங்க, அம்மா ஓடுறாங்க குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓடட்டும், எல்லாம் ஓடினா தான் நான் போட்ட பிளான்லாம் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் எல்லாமே நடக்கும், இன்றைக்கி எப்படியாவது அந்த தமிழை வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி மனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து குழந்தைங்க ஓடுறத வந்து நம்ம இவங்க பார்த்துட்டாங்க, தமிழ் பார்த்துட்டாங்க. குழந்தைகள எங்கே ஓடுறீங்க, இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்டோடனே வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சார் குழந்தைங்க ஓடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஓடி வந்துடுறாரு. நம்ம எழில் 2 பேர் விரட்டுறாங்க. ஒரு இடத்துல வந்து கரெக்டாக ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அங்கிட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க தமிழ், இங்கிட்டு வந்து எழில் லாக் பண்ணிடுறாங்க. மாட்டிக்கிட்டோடனே குழந்தைகளால் தப்பிக்க முடியல. இங்கே வாங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க. என்ன செய்யன்னு 2 பேர் ஓடி வந்து பிடிக்க வராங்க. டக்குன்னு குழந்தைங்க அங்கிட்டு விலகிடுறாங்க. விலகினோடனையும் நம்ம எழிலும் நம்ம தமிழும் கட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கட்டி பிடிச்சி அந்த இடத்துல நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே மனோவுக்கு வந்து பயங்கரமான வயிற்றெரிச்சலாக வந்துருச்சு. டக்குன்னு 2 பேர் உணர்ந்து சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்கிறார், பரவாயில்ல சார், இருக்கட்டும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. உடனே வந்து டக்குன்னு நம்ம இவர் இருக்கார்ல
எழில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு இங்கே வாங்க, இல்லைன்னா அப்புறம் அடி தான் உங்களுக்கு அப்படிங்கிற சொன்னோன்னே குழந்தைகள் பயந்து வந்துடுது. இங்கே பாருங்கள் கையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் எனக்குள்ளே ஒருத்தர் வராரு. வந்த உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு குழந்தைகளா, கூட்டம் அதிகமாக இருக்குது, அம்மா அப்பா கையை கோர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து குழந்தை அபி சொல்கிறாங்க, யார் அம்மா அப்பா, இவங்க ஒன்றும் அம்மா அப்பா கிடையாது, கேர்டேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேர்டேக்கரா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்காங்க. அவங்க எங்களை பார்த்துக்க வந்திருக்காங்க, அவ்வளோதான் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம தமிழுக்கு வந்து மூஞ்சி ரொம்ப வாடி போய் சோகமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.